இந்த லக்ஷ்மி மேடம் என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய ஹஸ்பண்டான மிஸ்டர் திருமால், லார்ட் விஷ்ணு, அவங்க கிட்ட போய் ஒரு சின்ன அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்களே எல்லாம் கொடுக்குறீங்களே, எனக்கும் ஏதாவது வரம் கொடுக்கிற மாதிரி எனக்கு வரம் கொடுங்க, நானும் என் பக்தர்களுக்கு ஏதேனும் கொடுக்கிறேன், நான் காக்கும் கடவுள் தானே, நீ செல்வத்தை கொடு, உன்னை வணங்குறவங்களுக்கெல்லாம் செல்வத்தை கொடு. ஜாலின்ட்டு வந்துருச்சு அந்த அம்மா. ஆனா விஷ்ணு ஒரு பைலா எழுதினாரு, நீ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், நான் நினைச்சா வாங்கிடலாம். இத பார்த்துட்டே இருந்தாங்க சரஸ்வதி. நேரா தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போனாங்க, இங்க பாருங்க, எனக்கு ஏதாவது வரம் கொடுங்க, ஆனா அது கொஞ்சமாவது லக்ஷ்மியை விட அதிகமா இருக்கணும். என்னடா கொடுக்கிறது? செல்வத்துள் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, செல்வத்தில் எல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியது கல்வி செல்வம். கல்வியை கொடுப்பா எல்லாருக்கும். சரி, அவங்களும் செல்வம் கொடுக்குறாங்க, நானும் செல்வம் கொடுக்குறேன்னா அவங்கள விட ஏதாவது கொஞ்சம் நான் அதிகமா. ஓகே, அவர் ஒரு பைலா எழுதினார், லக்ஷ்மி கொடுத்ததை நினைத்தால் விஷ்ணு திரும்பி பெற்று விடலாம், ஆனால் சரஸ்வதி கொடுத்ததை யாராலும் திரும்பி பெற முடியாதுன்னு பைலா எழுதிட்டாங்க. கல்வி. ரவிவர்மா வரைந்த ஓவியத்தை பார்க்கின்ற பொழுது லக்ஷ்மிய அப்படி தாமரையில உட்கார வச்சிருப்பாரு, ஒரு செவந்த தாமரையில. ஆனா சரஸ்வதி எப்படி தெரியுமா உட்கார்ந்து இருப்பாங்க? தாமரை, வெள்ளை தாமரை இருக்கும், அதுல ரவிவர்மா வரைஞ்ச ஓவியத்துல கால் மேல கால் போட்டுட்டு வீணை வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்றது இருக்குல்ல, கல்வி கற்றவர்களுக்கு அது சாத்தியமாகிறது, அந்த சுயமரியாதை சாத்தியமாகிறது. செல்வம் பெற்றவர்களுக்கு அது சாத்தியமா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க 1000 பணக்காரர்களா வந்துருங்க, திரும்பி வந்து ஆசிரியர்கள் முன்னால் நின்றீர்கள் என்றால் அவர்கள் காலடியில் தான் உங்கள் தலை வணங்கி இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் செல்வந்தர் என்பதற்காக உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியாது. கல்வி என்பது மிகப்பெரிய வரம்.